Health Basket, organic healthy food. Indian Flower. We have multi-range of leggings and jeggings. தமிழ் படங்களை மறந்து வச்சுக்கிட்டு மீசை முறுக்கிக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு நம்பி ஆடு கபாலி அப்படின்னு சொன்ன உடனே குனிஞ்சி சொல்லுங்க எஜுமா அப்படி வந்து நிற்பானே அந்த மாதிரி கபாலி நினச்சியாடா கபாலிடா. ஓகே சார், இந்த சீன் சூஸ் பண்ணதுக்கான காரணம், இப்போ நீங்கள் இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கீங்க, முதல்ல இந்த சீன் வந்து ரஜினி சாருக்கு பெருசாக பிடிக்கல, பட் இருந்தாலும் எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை வந்துச்சு. என்னோட கேள்வி என்னென்னா, அந்த நம்பிக்கை வந்ததுக்கான காரணம் என்ன? பொதுவாக ரஜினி சார் இந்த மாதிரி பஞ்ச் டைலாக் சொன்னால் அப்படியே ஒரு ட்ராலியில் அப்படியே ஒரு ஷாட் வரும், இதை கீழே இருந்து இந்த ஒரு ஆங்கிள் இருந்து எடுக்கணுன்றதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலி லோ ஆங்கிலேருந்து இப்படி பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை கபாலிகளை. ஏன்னா கபாலி எப்போயுமே இப்படி தான் பார்ப்பாங்க, யாரா அப்படின்னு பார்ப்பாங்களே. இங்கேருந்து லோ ஆங்கிலேருந்து பார்க்கணும். இது ஒரு பொலிட்டிக்கலான ஒரு ஷார்ட் ஆக்சுவலி. லைக் எல்லோரும் வந்து கபாலி அண்ணாந்து பார்க்கணும் அப்படின்றது ஒன்று. அண்ட் வந்து இந்த டயலாக் இது எல்லாமே வந்து செம சூப்பரானதாக நான் பார்க்குறேன். நான் கபாலின்ற டைட்டில் வச்சதுக்கே காரணம் என்னென்னா, ஒரு ஸ்டீரியோடைப் ஒரு ஸ்டீரியோடைப் பண்ண வச்சுருந்த ஒரு விஷயத்தை உடைக்கணும், பிரேக் பண்ணணும். லைக் வந்து ஏன் வந்து கபாலிகள் வந்து வில்லனாக உருவாக்குறாங்க, ஏன் அவங்கள வந்து வில்லனாக வைக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம மாற்றி காட்டணும் அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்தது. அண்ட் வந்து கபாலி வந்து கிட்டத்தட்ட ஒரு புத்தரோட நேம், அது ஒரு கபாலம். லைக் அது வந்து ஒரு புத்தருடைய ஃபாலோவர்ஸால் வந்து அது ஒரு கபாலியை வந்து சரியாக புரிஞ்சிக்க முடியும். அந்த பேர் வந்து புத்தருடைய பேர் ஆக்சுவலி. அது மாதிரி அதுக்கு பின்னாடி நிறைய இருக்குது. அந்த டயலாக் எழுதி முடிச்சது ஆக்சுவலி இது ரஜினி சாருக்கு ரொம்ப பிடிச்ச சீன்னு, டயலாகும் கூட. அவர் வந்து இதை அவர் ரொம்ப படிச்சுட்டு வந்து செம சூப்பராக இருக்குது. அவருக்கு வந்து எப்படின்னா ஹீரோயிசமாக எது சொன்னாலும் பயங்கர பிடிக்கும் அவருக்கு, ரொம்ப ரசித்து பண்ணுவார். ஆக்சுவலி இது வந்து என்னென்னா ஃபஸ்ட் டைம் பண்ணி எப்போவுமே ஃபஸ்ட்டு டேக் செம்ம சூப்பராக பண்ணுவார். இது வந்து ஃபஸ்ட்டு டேக் தான் ஆக்சுவலி. ஃபஸ்ட்டு டேக் அப்புறம் நான் எப்படியும் ஒரு 5 டேக் போனேன், ஆனால் அதெல்லாம் எதுவுமே எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஃபஸ்ட்டு டேக் வந்து அவர் அந்த கேரக்டர் புரிஞ்சிக்கிட்டு அப்படி பேசினதுக்குல அந்த ஃபஸ்ட்டு டேக் வந்து தான் கடைசியில் வந்து ஓகே ஆச்சு. அந்தளவுக்கு ரொம்ப ரசித்து பண்ணது தான் இந்த சீன் ரஜினி சார். ஓகே, கிரேட் சார். ஸோ நெக்ஸ்ட் கிளிப் ப்ளீஸ். லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீன் ஆஃப் தமிழ் சினிமான்னு சொல்லலாம். லைக் கண்டிப்பாக தேட்டரில் பார்த்தவங்க எல்லாருமே முதல்ல போய் அவங்க அந்த பேண்ட் எடுப்பாங்கன்னு நினச்சிருப்பாங்க, ஆனால் பக்கத்தில் இருக்க கட்டி எடுத்து திரும்ப அடிக்க வைக்கிறீங்க. ஸோ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் இது ஸ்க்ரீன் பிளேவாக எழுதும் போது? என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் எழுதுனீங்க? எனக்கு பெண்கள் இப்படி தான் இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். ஆக்சுவலி வந்து புனிதம், அப்புறம் வந்து பெண்களை பற்றி உயர்வாக பேசுகிறது, அப்புறம் வந்து இதெல்லாம் பேசிட்டானா அவங்கள எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோன்றது வந்து ரொம்ப முக்கியமானது. அதே நேரத்தில் பெண்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது வந்து தன்னை காத்துக்கிறது, இல்லை உடலை மறைக்கிறது. ஒரு பிரச்சனை வரப்போ கூட வந்து யாராவது ஒரு யூடிசிங் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல தன்னை வந்து நொந்துக்கிறது, நாம் இப்படி இருக்கிறதுனால தான் அவன் நம்மளை இப்படி பார்க்குறான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப தவறானதாக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா வந்து இங்கே வந்து நிர்வாணம் அப்படின்றது வந்து ஒவ்வொரு இடத்துக்கு இடம் வந்து மாறுபடும். அதோட என்ன சொல்கிறது, அந்த சுச்சுவேஷனில் தான் வந்து அது வேறு ஒன்றா நடக்கும். இப்போது அதனால தான் நான் இந்த படத்தில் நான் என்ன முடிவு பண்ணேன்னா, லைக் எந்த படம் எடுத்தாலுமே வந்து எதிர்ப்புணர்வை காட்டுற பெண்களை தான் வந்து நான் காட்சிப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம கிராமங்களில் வந்து இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் ஆக்சுவலி. ஒரு பொம்பளையை வந்து துணி வச்சு இழுத்தான்னா வந்து முதல்ல அடிக்க தான் செய்வாங்க. அவங்க போய்ட்டு வந்து உடனே வந்து தன்னை உடம்பு மாற்றிக்கணும், ஓடணும், ஒழியணும்லாம் நினைக்க மாட்டாங்க. நிறைய பேர் நம்ம தெருவில் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் ரொம்ப இயல்பாக. ஆனால் வந்து எப்படி வந்து ஒரு பொது புத்தியில் வந்து பெண்களை வந்து ஒரு துணி பிடிச்சி இழுக்கிறப்போ வந்து உடம்பை மறைச்சிக்கணும், முதல்ல உன்னை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது. உடம்புனா உன்னுடைய நிர்வாணத்தை வெளியே காட்டாமல் இருக்கணும், அதுக்காக வந்து உன்னை நீ மறைச்சிக்கணும், உன்னுடைய மானத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு உடலில் வந்து ஒரு மானத்தை வைக்கிறப்போ, இங்கே வந்து அவனை எதிர்த்து நிற்கிறது வந்து முதல்ல அந்த உடலோட நீதியா இல்லை வந்து தன்னை மறைச்சிக்கிறது நீதியானா எதிர்த்து நிற்கிறது தான் வந்து இந்த உடல் தேவையே அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மறைக்கிறது அப்படின்றது வந்து இந்த சமூகம் சொல்லியிருக்கிற அந்த கருத்து சம்மந்தப்பட்டது. அந்த கருத்தை விட ஃபஸ்ட்டு வந்து ரியாக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ரியாக்ஷன் வந்து அடிக்கிறது, அதாவது அந்த இடத்துல அந்த பொண்ணு வந்து அடிக்கிறதா இருந்தது, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் ஆக்சுவலி. லைக் நெக்ஸ்ட் கிளிப் ப்ளீஸ்.
இருக்கிறப்பா. அது ஏய் சூப்பரா இருக்கிறப்பா. பாரு சூப்பரா இருக்கிறப்பா. ஹீரோ மாதிரியே 10 ரூபா போட்டு கொடுப்பா. என்ன பண்ண ஒண்ணு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒர்க் அவுட் ஆகுதுல்ல சார் இந்த சீன் ஒரு வாட்டி பார்த்தாலும் உங்களுக்கு நடந்திருக்கா இது பர்சனலா? ஏன் சீன் தான். சரி, நான் ஆக்சுவலி வந்து ரொம்ப நாள் வந்து எனக்கு கரெக்டாக முடி வெட்டுறவங்களை தேடி தேடி நான் தெரிஞ்சிருக்கிறேன். பயங்கரமாக இருக்கும் பார்க்குறப்போ. கண்ணாடி நடையெல்லாம் ஒட்டி வச்சுருப்பாங்க, நிறைய ரஜினிகாந்த் விஜயகாந்த் எல்லார் ஃபோட்டோ இருக்கும். ஓகே இவங்க நல்லா வெட்டுவாங்க தான் போய் உட்கார. நீங்கள் யாரை சூஸ் பண்ணுவீங்க? எந்த ஹீரோ மாதிரி இவரை மாதிரி வெட்டணும்னு யார் அந்த டைமில் கட்டிங்களா ஃபேமஸ் ஆச்சு? ஏதோ ஒரு சூஸ் பண்ணுறேன்னு வச்சிங்களேன். நான் எப்போவுமே என்னை முடி வெட்டுறவர் யாருன்றதை நான் டிசைட் பண்ணி நான் என்ன பண்ணேன்னா, ஒரு யங் ஃபெல்லோ ஒரு பையன் தான் வச்சிங்களேன், இவன் தான் எனக்கு முடி வெட்டணும்னு நான் யோசிச்சுட்டு இருப்பேன். ஆனால் அவன் வெட்ட மாட்டான், எனக்கு இன்னொருத்தர் வருவார். அப்படி தான் அவர் வந்தார். நான் தேடி தேடி திரிஞ்சு தான் கடைசியில் தான் ஒரு 2-3 பேர் நல்லா முடி வெட்டுறவங்களோ இப்போ தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ என் லைஃப்பில் வந்து தொடர்ந்து வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டு தான். நானா மொமெண்ட்டு தான் எல்லாமே. ஆமாம், நம்ம ஒன்று கேட்போம், அவங்க ஒன்று வெட்டி வச்சுருப்பாங்க, அதோட நான் சுற்ற வேண்டியது தான் அது. ஓகே ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கிளிப் ப்ளீஸ். கூட சேர்ந்துக்கின்னு கீரின்னு ஏதாவது குடிச்சா ஒன்றும் இல்லை, கூல் ட்ரிங்க்ஸ்னுவானுங்க. அப்பாவை பார்த்தல்ல, அந்த மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டேன் உன்ன எதுவும் பண்ண மாட்டேன். அப்படியே பிராந்தில டெமகரம் கலந்து ஃபுல்லா குடிச்சு செத்துருவேன். இந்த அசிங்கம் பிடிச்ச குடி பழக்கம் வேணாண்டா. டேய் சாப்பிடுற புள்ள கிட்ட போய் ட்ரக் அடிக்ஷனை பற்றின ஆப்போசிட்டான விஷயங்கள் தொடர்ந்து நீங்கள் பேசிட்டு தான் வரீங்க. பீட், அட்டக்கத்தி, காலா எல்லா படத்திலும் சார்பேட்டா பரம்பரை முதற்கொண்டு. ஸோ அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எங்கள் அப்பா நிறைய குடிப்பார். அது சின்ன வயசுலேருந்தே வந்து குடினால் வந்து நாங்கள் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம். அப்பா வந்து குடிக்கிறதுனால எப்படின்னா வந்து ஒரு அப்பா வந்து பயங்கர நல்லவர். அவருக்கு வந்து குழந்தைங்க என்னெல்லாம் அடிச்சது கூட கிடையாது, திட்டினது கூட கிடையாது. எங்கள் அம்மா என்னை பயங்கரமாக அடிச்சிருக்கிறாங்க, திட்டிருக்காங்க. ஆனால் அப்பா எங்களை வந்து சும்மா திட்டக்கூட மாட்டார், அடிக்கவும் மாட்டார், அவ்வளோ பாசமாக தான் பார்த்துப்பார். ஆனால் குடிப்பார். அந்த குடிக்கிறதுனால வந்து எங்கள் குடும்பத்து மேலே வந்து ஒரு நன்மதிப்பு இல்லாமல் இருக்கும். ஒரு குடிக்காரனோட பசங்க லைக் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டைம் எதாக இருந்தாலும் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும், ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்குமா. அது சின்ன வயசில் ரொம்ப எனக்கு வந்து ஒரு அஃபெக்ட் ஆனதுனால நான் இது படங்களில் தொடர்ந்து இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பற்றி பேசிகிட்டு இருப்பேன். அது ஒரு எமோஷ்னலானது தான். ஏன்னா வந்து அப்பா இப்போ இல்லை, அம்மா வந்து அப்பா இல்லாமல் வந்து தனிமையில் தான் இருக்கிறாங்க. ஆனாலும் கூட வந்து என்னென்னா அதனால தான் எங்கள் அம்மா வந்து எங்களை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரி நீங்கள் நல்லா வந்துடணும்னு சொல்லிட்டு யார் வீட்டுக்கும் அனுப்ப மாட்டாங்க. பயங்கரமாக எங்கள் அம்மா எங்களை பார்த்துப்பாங்க. அப்பா அதனால தான் வந்து அவர்களோட கல்லீரல் வந்து பாதிக்கப்பட்டு இறந்தார் அவருடைய 63வது வயசில். அந்த குடியினால தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்தார். அந்த விஷயந்தான் அது, வேறு எதுவும் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் கிளிப் ப்ளீஸ். தூரம் கஷ்டப்பட்டு முன்னாடி பின்னாடி விட்டுறாரா? சார் இந்த சீன் எடுத்ததுக்கான காரணம், படம் ரிலீஸுக்கு முன்னாடி உங்களுடைய ஸ்டேஜ் ஸ்பீச் ஒன்று பார்த்துருந்தேன். அந்த ஸ்டேஜ் ஸ்பீச்சில் நீங்கள் எக்ஸாக்டாக இதே வார்த்தை சொல்லியிருந்தீங்க. இவ்வளோ நாள் எடுத்துகிட்டு வந்த தேரை விட்டுறாதீங்க, ஒரு தேரை உங்களால் முன்னாடி எடுத்துகிட்டு போக முடியலாம், அதே இடத்துல விட்டுருந்தீங்க. ஸோ இதை நாங்கள் எப்படி எடுத்துக்கலாம்? கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் மாஸ்க் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுறீங்களோ உங்கள் படங்கள் மூலமாக அதை நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுறீங்கன்னு எடுத்துக்கலாமா சார்? ஆக்சுவலி என்னோடய படங்களில் மிக முக்கியமான டயலாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாபா சாஹேப் அம்பேத்கருடைய வார்த்தைகள் தான் இருக்கும். இந்த வார்த்தை வந்து அவரோட வார்த்தை இது. ஆமாம், அவர் என்னென்னா கடைசி காலகட்டத்தில் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறப்போ இந்த சமூகத்தை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டார். இப்போ அந்த டைமில் என்னென்னா ஒரு 100 பேரை வந்து படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் கொடுத்து வெளியே அனுப்புகிறாரு. வெளியே அனுப்பினோடனே வந்து போனதில் யாரோ ஒருத்தர் மட்டும்தான் திரும்பி வராங்க. மற்ற எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா வந்து வெளிநாட்டிலே தங்கிடுறாங்க, அவங்க இங்கே வரல ஆக்சுவலி. அப்புறம் வந்து அவர் அந்த மாதிரி நிறைய இருக்குதுன்னு வச்சுங்களேன். அவர் வந்து படித்தவர்களை பயங்கரமாக நம்பினார். படித்த தலித்துகள் வந்து அவர் கூட சப்போர்ட்டிவாக நிற்பாங்க, லைக் வந்து இந்த காஸ்ட் சொசைட்டியை எதிர்த்து சண்டை போடுவாங்க அப்படிலாம் நினச்சார். ஆனால் எல்லாருமே ஏதோ ஒரு பயத்தில் வந்து அவரை விட்டு விலகி லைக் அவருக்கு துரோகம் செய்துட்டதாகவே அவர் வந்து எண்ணினார். அப்போ தான் அவர் என்ன சொன்னார்னா வந்து நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்த தேரை அட்லீஸ்ட் நீங்கள் முன்னாடி இழுத்துட்டு போகலனாலும் பரவாயில்ல,
பின்னாடி இழுத்துட்டு போயிடாதீங்க, இல்லை அங்கேயே விட்டுருங்கன்னு வந்து அவர் வந்து ரொம்ப அவருடைய இறக்குற தருவாயில் வந்து ரொம்ப கவலை யோட வந்து அதை வந்து பதிவு செஞ்சதாக வந்து நானக்ஸ் இந்த ரட்டு வந்து எழுதியிருப்பார். அது அப்போ அதை தான் நான் இந்த காட்சியில் வைக்கணும்னு நான் நினச்சேன். நான் ஓகே, இவ்வளோ தூரம் கபிலன்றது வந்து நான் ஒரு லெகசியாக தான் நான் பார்க்குறேன். நான் கபிலன் வந்து ஒரு அண்டர்டாக், அப்படி ஒரு கீழ்நிலையில் இருக்கிற ஒரு மனிதனுடைய அவன் ஒரு மாதிரி இருந்துட்டு அவன் வந்து ரொம்ப மோசமான நிலையில் போயிட்டு திரும்பவும் ஒரு இடத்த நோக்கி நகர்ந்து ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறம் வெற்றி கிட்டே இருக்குது, ஆனால் வந்து அவனால் வந்து வெற்றி பெற முடியாத ஒரு சூழலில் உடல்லையும் வந்து பலம் இல்லை, மனதிலும் பலம் இல்லாத சமயத்தில் வந்து இந்த ஒரு டயலாக் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து அந்த கதைக்கும் சம்மந்தப்பட்டிருக்கும், அதே நேரத்தில் வந்து இப்படி பொது வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு எவ்வளவு தடைகள் சிக்கல்கள் வந்தாலுமே வந்து இந்த டயலாக் நம்ம யோசிக்கிறப்போ அவங்க வந்து அந்த சக்ஸஸை நோக்கி போய் ரீச் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை உருவாக்குறதுக்கு தான் இந்த டயலாக் நான் வச்சேன் ஆக்சுவலி. ஸோ நெக்ஸ்ட் கிளிப் ப்ளீஸ். ஏய், உங்கள்கிட்ட தானே பேசுகிறேன், உனக்கு என்னதான் வேணும்? என்ன நீ தான் வேணும்? கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்போ வா, வந்து பைக்கில் உட்காரு, அப்பதான் கல்யாணம் பண்ணிக்குவேன். தொடும் நேரம் தொலைவாகுதே. இந்த சீனுக்கான காரணம் என்னன்னா, ஸோ ரஞ்சித் அவர்களுக்கு காதல்னா என்ன? காதல்னா காதல் தான். ஸோ எல்லாருக்குமே ஒரு ஃபிலாசபி இருக்கும்ல, இந்த ஃபஸ்ட்டு பார்த்த உடனே வர காதல், பழகிட்ட பிறகு வர காதல், இப்போ வந்து கேர்ள் பெஸ்டி கூட இருந்தால் வர காதல்ன்ற மாதிரி நிறைய மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு காதலோட டெஃபினேஷன் என்னன்னு சொல்லுவீங்க? தெரியலையே, ஒருத்தர் மேலே ஒருத்தர் வைக்கிற அந்த கட்டற்ற அன்பு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் லைக் ஏன்னா அன்பு வந்து எதையும் ப்ரீ டிசைட் பண்ணாது. இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, இப்படி எனக்கு தேவை, இப்படி தேவை இருக்காது, அப்படின்லாம் எல்லாத்தையும் மீறி ஒருத்தரை வந்து அவங்களுக்கு பிடிக்குதுன்னா வந்து அது ஒரு பயங்கரமான ஒரு பற்றற்றுதல் மாதிரி தான். அதுக்குள்ளே தான் அது இருக்கும், ஆப்ரேட் ஆகும். லவ் வந்து ரொம்ப இயல்பானது, ஒரு காற்றை போல். அதுக்கு எதுவுமே தேவையில்லை ஆக்சுவலி. அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது உணர்ந்தாலே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது உணர்றது தான் காதல் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் உங்கள் படத்துலேயே இருக்க ஒரு பெஸ்ட் லவ் சீன், எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் லவ் சீன், எந்த லவ் சீன் சொல்வீங்க? நிறைய இருக்குது. ஏதாச்சும் ஒன்று பர்டிகுலர் டக்குன்னு ஞாபகம் வர ஒரு சீன்? இந்த சீன், இந்த மெட்ராஸ் சீன் தான். நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்கீங்களா எப்பாச்சும் உங்களுக்குள்ள அந்த உரையாடல் நடந்திருக்கு? அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு? நிறைய நடந்திருக்கு. அனிதாவெல்லாம் நான் பின்னாடியே சுற்றிருக்கிறேன். அனிதா பின்னாடியே நான் காலேஜில் நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு. ஓகே ஃபைன். 10 வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப சீக்கிரம் போயிட்ட மாதிரி இருக்கா, இல்லை நின்று நிதானமாக ஆடின மாதிரி தான் இருக்கா? நான் ஆக்சுவலி வந்து சினிமாக்குள்ளே வரப்போ கொஞ்சம் எனக்கு பயம் இருந்தது. 10 வருஷமெல்லாம் நம்மளால் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்க முடியுமான்னு நான் யோசிச்சேன். நான் ஏன்னா அந்த பயம் வந்து ஆரம்பத்தில் இருந்ததுக்கு காரணம் வந்து நம்ம பேச போகிற கண்டென்ட்டு. ஏன்னா படம் நம்ம ட்ரை பண்ணுறப்பவே நமக்கு கொஞ்சம் சிக்கலாக இருந்தது. இதெல்லாம் சொல்லி படமாக எப்படி பண்ணி நம்ம வந்து ஒரு 10 இயர்ஸ் வந்து நம்ம நின்ட்டாலே பெரிய விஷயம்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் ஆக்சுவலி 10 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஒரு பெரிய ஜேர்னியே ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி இப்போது. அதனால் இதுக்கப்புறம் தான் ரொம்ப சவாலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஆக்சுவலாக அம்பேத்கர் வந்து கூண்டுக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்ட்டு அது உடைக்கிறதுக்கான வழி உங்கள் படம் மூலிமா சொல்லுவீங்களா? அம்பேத்கர் தலையை வெட்டி உடைச்சி ஒரு பெரிய களியாட்டம் நடந்ததில்ல, அப்படி இருக்கிறப்போ அந்த மக்களை நினைத்து எனக்கு வருத்தம் தான் உண்டாகுது. ஏன் அந்தளவுக்கு கோபம் அவர் மேலே உருவாகிறதுக்கான காரணம் என்னன்றதை அவங்க புரிஞ்சிக்கல. ஆக்சுவலி 2 படம் பண்ண ஒரு இயக்குனரை கூப்பிட்டு ஒரு பெரிய நட்சத்திரம் வந்து நம்மளை வந்து படம் இயக்க சொல்கிறது அப்படின்றது வந்து என்னுடைய ஒர்க்கு கிடைச்ச வேல்யூவாக நான் ரொம்ப கெத்தாக அன்றைக்கி வந்து உணர்ந்தேன். ஓகே, அப்போ அந்தளவுக்கு நம்ம வேலை செஞ்சுருக்கிறோமா அப்படின்ற மாதிரி. நிறைய டாக்டர்ஸ் வந்து கேமியோ கொடுக்குறாங்க ஸ்க்ரீனில். உங்களை எப்போ நாங்கள் கேமியோ பெர்ஃபார்மன்ஸில் பார்க்கலாம் ஸ்க்ரீனில்? யாராவது ஒருத்தர்கிட்ட உயிர்ப்பிக்க முடியும் அப்படின்னா 2 பேரில் யாராக இருக்கும்? நான் நிச்சயமாக அம்பேத்கருக்கு தான் உயிர்ப்பிப்பேன். கோயிலுக்குள்ளே போனதுக்காக வந்து அங்கே தீட்டு கழிச்சது, அவர் வெளியே உட்கார வச்சு யாகம் பண்ண வச்சது ஒரு அரசியல் சூழ்ச்சியாக தான் நான் வந்து பார்க்குறேன். Health Basket, organic healthy food. Indian Flower, we have multi range of leggings and jeggings.